Good evening, my dear students. முக்கியமான டாபிக் goods and service tax. Nearly 20% of the questions will ask from the GST. Which of the following detail will not be contained with related to the item detail in the e-invoice? ஐட்டம் டீடைல்ஸில் எது வராது அப்படின்னா ஹெச்எஸ்என் குவான்டிட்டி ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டீடைல். ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டீடைல். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம்? காம்போசிஷன் ஸ்கீம் என்ன பண்ண முடியும்? காம்போசிஷன் டீலர் கேன் கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடையாது. The taxpayer has to pay tax at normal rate for transaction under reverse charge mechanism. True is the right answer. இது okay. Multiple taxes, multiple taxation. Composite dealer can supply GST exempted goods but cannot supply goods on which GST is not leviable. இது ரெண்டும் தான் ரைட்டான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் டீலர் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஹி ஹவ் டு பே த நார்மல் ரேட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் composite dealer can supply the GST exempted goods but he cannot supply the goods which is not kept under GST. பெட்ரோல்லாம் விற்க முடியாது. The right answer. Which of the following are the type of movement of goods is applicable to generate the e-way bill? e-way bill ஜிப்லேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? சேல்ஸ். e-way bill generate பண்ண. Which of the following are the type of movement of goods is applicable to generate the e-way bill? சேல்ஸ். வச்சுக்கலாம். இவே பில்லுக்கா இன்ட்ராஸ்டேட் அண்ட் இன்ட்ரெஸ்டேட் அப்படி வச்சுக்கலாம். இன்ட்ராஸ்டேட் அண்ட் இன்ட்ரெஸ்டேட். அண்ட் இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் கேன் பி கேன்சல்டு வித்தின் 24 hours. 24 ஹவர்ஸ்க்குள்ளே இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறதுனா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. டேஷ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஜென்ரேட்டிங் இவே பில். ஐஆர்என் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். What is the date of mandatory implementation of e-invoice if the business has a turnover of more than 10 crore? More than 10 crore அப்படின்னா 50 crore முன்னாடி 1st October 20, அதுக்கப்புறம் 1st January 21 இஸ் த ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். இது வந்து ப்ளீஸ் செக் இட். Tally Prime license user only can access the e-invoice sandbox feature false. யார் வேணால் பண்ணலாம். சாப் வச்சுருந்தா அவன் பண்ண முடியாது என்ன? Which of the following shortcut key is used to undo IRN cancellation for e-invoice voucher register report from Tally Prime? Which of the following shortcut key is used to undo IRN cancellation for e-invoice voucher? IRN cancellation பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? இது எனக்கு தெரியல. அநேகமாக 8க்கு பி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், பி தான். Alt F10 other vouchers. Which of the following detail will appear in the e-way bill register of Tally Prime? e-way bill எது வரும் அப்படின்னா e-way billனா extend e-way bill, cancelled e-way bill இதுதான் வரும். ஆன்சர் 9க்கு E and F தான் ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். எஸ், வந்து E and F தான். What is the new date of mandatory implementation of EY whose total turnover is 500 crore அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 தான் உங்களுக்கு இ இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. இ இன்வாய்ஸ் வேறு, இவே பில் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இ இன்வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இ இன்வாய்ஸ் மேண்டேட்ரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இ இன்வாய்ஸ் டேட் அப்ளிகபிள், இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்வாய்ஸ் அப்ளிகபிள் லிமிட் கிளியர் டாக்ஸில் இருக்கும். பார்ப்போம். இன்வாய்ஸ் அப்ளிகபிள் டேட்டு இங்கே வந்துச்சுன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு October 2020 ஃபேஸ் 1 500 crore மேலே இருந்தால் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2021 100 crores இருந்தது. April 21 50 crores, April 22 20 crores, October 22 10 crores, August 23 5 crores. ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து லார்ஜ் டேக்ஸ் பேயர், அதாவது 5 கோடி டர்ன் ஓவருக்கு மேலே இருக்கிறவங்க டேலியிலேருந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி எடுத்துன்னு போனால் மாத்திரம் பார்த்தாது.
அந்த இன்வாய்ஸை இன்வாய்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் இன்வாய்ஸ்க்கு அனுப்பிச்சு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அதை தான் எடுத்துன்னு போகணும். இல்லைனா அப்புறம் தப்பு. இன்வாய்ஸ்க்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒன்ஸ் இன்வாய்ஸ் ஜெனரேட்டட்னா இமிடியேட்லி 2Aல போய்ட்டு கஸ்டமர் சைடில் போய் உட்காந்துரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீ ஒரு சேல் பண்ண அப்படின்னா GSR 1 ஃபைல் பண்ணால் தான் போய் உட்காரும் உன்னோடைய அடுத்தவனுடைய 2Aல. ஓகேவா? இதான் வந்து மெயின் டிஃப்ரெண்ட். ஸோ அப்ளிகபிள் டேட்டு அது வந்து பார்த்துங்க. ஓகேவா? அப்ளிகபிள் டேட்டு இங்கே இருக்குது, நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் டேட்டு. இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இது ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு இதுலேருந்து. Under GST regime, the registered taxable person has to file GSR1 for all the inward supply. Actually, வந்து outward supply தான் GSR1 வரும். False is the right answer. What if the use of option create another GST registration for the company in the GST detail screen from F11 tally prime? அதாவது யூஸ் அனதர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ ஒரே கம்பெனி பட் 2-3 GST நம்பர் இருக்குது. ஒன்று தமிழ்நாட்டில், ஒன்று ஆந்திரா, ஒன்று கேரளா அப்படி இருக்குது. இல்லை தமிழ்நாட்டிலே 2-3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் F11 ஃபீச்சர் எனேபிள் பண்ணி அதே ஒரே டாலியில் இன்னொரு GST நம்பர் கிரியேட் பண்ணி அந்த GST நம்பருடைய சேல்ஸ் பர்ச்சேஸாக அதை நீ தனியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். அதான் வாட் இஃப் த யூஸ் சேவ் மல்டிபிள் GST registration in the different company. தப்பு, ஒரே கம்பெனி தான். சேவ் மல்டிபிள் GST registration within the same company and can select relevant registration while recording transaction is the right answer. அதாவது இப்போ 2 GST நம்பருக்கு ஒரே கம்பெனிக்கு அப்படின்னா, கம்பெனி 1 ஆந்திரா, கம்பெனி 2 தமிழ்நாடுன்னு வச்சுக்கோ. 1 செலக்ட் பண்ணால் ஆந்திரா சேல்ஸ் போடலாம், 2 செலக்ட் பண்ணால் தமிழ்நாடு சேல்ஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பாசிபிள். Under GST regime, the composition dealer has to file GSR4 dash return annual form. முன்னாடி குவார்டர்லியாக இருந்தது, இப்போ ஆனுவல் ஆயிடுச்சு. The e-invoice sandbox system allows only a dash to experience e-invoice using tally prime. GST registered dealer மாத்திரம்தான் போக முடியும், பாக்கி யாராலையும் போக முடியாது. Direct entry on portal, API, ERP, SMS, mobile app are the mode of generating e-invoice. True is the right answer. Which of the following entry are exempted from generating e-invoices in a business? அப்படின்னா e-invoices யார் கிடையாது? எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இன்டர்ஸ்டேட் அண்ட் பொண்டு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், இதுக்கு தான் கிடையாது. இன்வாய்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் அவங்களுக்குலாம் கிடையாது. After generating the e-way bill component part A of the EW01, the details cannot be modified or edited. பார்ட் A மாற்ற முடியாது, பார்ட் B தான் மாற்ற முடியும். அதாவது இவே பில் அப்படிங்கிறது என்னென்னா, நீ வந்து உன்னுடைய டேலியில் ஒருத்தனுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டா, இவே பில் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த இவே பில் மொத்தம் 2 பார்ட்டு, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏல யார் விற்கிறா, யாருக்கு விற்கிறான், என்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, என்ன வேல்யூ, என்ன டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், எங்கேருந்து எங்கே. பார்ட் பிங்கிறது என்னென்னா, அந்த குட்ஸை யார் எடுத்துன்னு போகிறா, குப்புசாமி எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு போட்டிருப்போம். குப்புசாமி எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், திடீர்னு குப்புசாமி பைக் ரிப்பேராக போயிடும், ராமசாமி எடுத்துன்னு போவான். அப்போ பார்ட்டு பியை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? பார்ட் ஏ வேணால் நீ மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஓகேவா? பார்ட் ஏ மாடிஃபை பண்ண முடியாது, வேணும்னா நீ கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் மொழிய. பார்ட் ஏவை வந்து மாடிஃபை பண்ண முடியாது, ஆனால் பார்ட் பி வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? பார்ட் ஏ மாடிஃபை பண்ண முடியாது, பார்ட் பி மாடிஃபை பண்ண முடியும். From tally prime, we cannot generate the JSON file for GSR 3B. False is the right answer. You can generate the 3B JSON file. JSON file தான் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண முடியும். உன்னால் JSON ஃபைல் ஜெனரேட் பண்ண முடியும். You can upload, but the tally will not accept. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜெனரேட் ஆகிடும், நீ போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, முன்னாடி தான் அது. The uploaded GST e-invoice to IRP can be modified only by the supplier, but the implication will be only to GST return. That's the right answer. Document type
invoice, credit note, etc. Invoice number or document number are the few details which computes the IRN. IRNங்கிறது ஆக்சுவலாக 64 கேரக்டர் உள்ள நம்பர். அதில் இன்வாய்ஸ் டேட்டு இதெல்லாம் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த நாட் மோட் ஆஃப் ஜெனரேட்டிங் இன்வாய்ஸ் இன் ஐஆர்பி போர்ட்டல்? எதில் பண்ண முடியாது அப்படின்னா இமெயில் கிடையாது, எம்எம்எஸ் கிடையாது. பாக்கி எல்லாத்துலையும் நீங்கள் பண்ணலாம், இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். As on 1st March 21, Raghu Private Limited returned the stock item due to damaged stock to Ravi Appliances, Karnataka, against purchase made in the given following statement. Which voucher is used to record the transaction in Tally Prime? Purchase return. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா debit note is the right answer. Using which of the following website we can create an e-way bill profile? e-way bill gst.gov.in. இதுதான் ரைட்டான ஆன்சர். while recording intrastate, இது ரைட்டான ஆன்சருங்கிறது எப்படி சார் சொல்கிறது? காப்பி பண்ணிக்கோ, காப்பி பண்ணி அதை ஜிஎஸ்டியில் போய்ட்டு அங்கே கூகுளில் போட்டுப்பார், இந்த இடத்துல போட்டுப்பார். இவே பில் வந்துன்னா ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ஈவன் இன்னும் கரெக்டாக போடணும். இந்த டிங்கிறது ஆன்சரோட சேர்ந்து வந்துருச்சு. இதை மாத்திரம் காப்பி பண்ணு, இதை மாத்திரம் காப்பி பண்ணு, கரெக்டாக வரும். டீலாம் வரக்கூடாது. கரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகுதா? இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? இதுதான் கரெக்டான அட்ரஸ். while recording intrastate outward supply of goods, what are the details that appear in the e-invoicing screen? Intrastate, interstate, intrastate. What are the details appear? e-invoiceல எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு place of supply, e-invoiceல bill to place, ship to place நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம். 24க்கு C and E is the right answer. 24க்கு C and E is the right answer. Ship to, bill to is the right answer. To generate an e-invoice in the IRB portal live server, it is necessary to disable the sandbox access feature in Tally Prime. True is the right answer, I think. I'll check பண்ணிங்க. In Tally Prime, the Alt-A combination is used as a shortcut key for using. True is the right answer. Tax analysis வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Alt-A தான் யூஸ் பண்ணணும். Display accounts, sales register, purchase register. Alt-A, Alt-F1. Tax analysis. இதுக்கு பேர் என்னன்னா tax analysis. இந்த வருது பார்த்தீங்களா? Tax analysis. இதுக்கு பேர் என்னன்னா tax analysis. The GST CMB 08 report displays the details of all outward supplies. Outward supplies. CMB 08ங்கிறது composite dealer file பண்ணுறது. Which one of the following information is available in the component of e-way bill of part A? Part A என்ன வரும்னா GST of the recipient. பாக்கி எல்லாம் part B related. வண்டி நம்பர், place of delivery, mode of transport, இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு பாரு, எது ரிலேட்டட் இல்லைன்னு பாரு, அதுவே உனக்கு ரைட்டான ஆன்சர் தெரிஞ்சிடும். Which of the following are the correct statement related to e-invoice in Tally Prime? We can export only single invoice for தப்பு. Once the transaction are recorded, it is not possible, தப்பு. Without e-way bill, we cannot generate, அதுவும் தப்பு. We can expect bulk invoices in one shot, okay. Flexibility to generate the e-invoice also. ஒன்றும் போடலாம், பத்தும் போடலாம். The right answer. Which of the following tax component is applicable on all the goods and services for interstate? Interstate என்ன வரும் அப்படின்னா integrated tax. Manufacturer and the traders will have to pay 1% tax on their total turnover by the GST composition tax. True is the right answer. Faster availability of genuine input tax credit is one of the benefit of e-invoice. நான் ஏற்கனவே சொன்னேன். True is the right answer. In which of the following option we can define the tax rate for composition dealer in F11 futures in Tally Prime அப்படின்னா enable basis tax rate for taxable turnover. Suppose composite dealer அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா tax rate for taxable turnover. இந்த இடத்துல F11 போங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா composite dealer அப்படின்னா F11ல போயிட்டு முத்து சைக்கிள் இருக்குது,
இவரை நீங்கள் காம்போசிட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு இங்கே ரெகுலர்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காம்போசிஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேக்ஸபிள் ரேட் அப்படின்னு கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் ஃபார் டேக்ஸபிள் டர்ன் ஓவர் அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். Using which of the following option from the GST annual computation report we can record adjustment entry அப்படின்னா Alt J stat adjustments இதுதான் வந்து right answer. Alt J stat adjustments is the right answer. Under GST regime, the electronic cash ledger will be maintained and administered for each unregistered person. False. Electronic cash ledger for registered person. The IRP அப்படின்னா இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு அர்த்தம். இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். Which of the following details will be contained in the e-invoice? Seller detail and buyer detail. அதான் இருக்கும். In Tally Prime, we can generate the e-invoice without e-way bill. True is the right answer. Service-க்கு e-invoice உண்டு. As per the GST law, if the input tax credit amount is less than the tax liability amount, then after ITC setup, what will be the impact on the balance tax liability amount? The credit should be carried forward to next month. Tax amount should be paid to the customer. Tax will be refunded. Tax amount should be paid to the department. The credit should be carried forward to next month. Actually, question என்ன அப்படின்னா உனக்கு இன்புட் டேக்ஸ் இருக்குது. இன்புட் டேக்ஸ் உன் கையில் 1 lakh இருக்குது. உன்னுடைய அவுட்புட் டேக்ஸ் வந்து 90,000 தான் இருக்குது. அண்டர் தி சினாரியோ வாட் வில் ஹேப்பன்? அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு 90,000, உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குது. உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குங்கிறத 1 லட்சத்துக்கு கொடுத்துருவியா? 90,000 கொடுப்பேன், பேலன்ஸ் 10,000 என்ன பண்ணுவேன்? கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். In Tally Prime, if the rate is defined in the company level, then it is also mandatory to provide the tax rate in the sales ledger. False. ஒரு இடத்துல கொடுக்கணும். Which of the following documents are to be reported in the e-invoice system? E-invoice systemல என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா invoice B2C tax invoices, invoices issued. 41க்கு என்ன ஆன்சர் பார்த்துக்கிறேன் தெரியல. B and C is the right answer. B2B tax invoices, invoices issued by exports. ரெண்டுமே சொல்லணும் e-invoiceல. What are the reason for introduction of GST in India? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். To eliminate the cascading effect of taxes. திரும்ப வரி அதை ரெடியூஸ் பண்ணுறது. In Tally Prime, GSR 1 can be filed on quarterly and monthly. Which of the following options are available under F12 configuration from IR registered in scan prime? Show acknowledgement date, show acknowledgement number. இது ரெண்டும் தான் வரும். ஆன்சர் 44க்கு என்ன ஆன்சர் பாருங்க. ABE. ஃபார்மட் ஆஃப் ரிப்போர்ட் இதுவும் சேர்ந்து வருமா? An insurer or a banking company or a financial institution including a non-banking financial company is not exempted for false is the right answer. அவங்க exempted. இந்த கம்பெனியெல்லாம் வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டாம். இன்சூரர், பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இவங்கெல்லாம் போட வேண்டாம். வாட் ஆர் த வேரியஸ் மோடு ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்? மொபைல் ஆப்பு, ஐஆர்என் பேஸ்டு. 46க்கு என்ன ஆன்சர் பார்த்துங்க. ஏஎன்சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆஃப்லைன் டூல் பேஸ்டு மொபைல் ஆப். இன்வாய்ஸ் இப்படி தான் ஜெனரேட் பண்ண முடியும். Under GST regime, the amount payable by a taxable person will be debited to an electronic liability ledger. While recording the interstate outward supply of goods, what are the details that appear in the e-invoice screen? Interstate outward supply. What are the details appear? E-invoice என்ன இருக்கும் அப்படின்னா bill to ship to அதான் இருக்கும். Which of the following are not the function of IRP? எது வந்து ஐஆர்பியோட ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா டிடூப்ளிகேஷன் கிடையாது, சைனிங் இன்வாய்ஸஸ் மேனுவலி கிடையாது, பாக்கி எல்லாம் பண்ணும். த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் டோட்டல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 64 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஜிஎஸ்டியை பார்த்துட்டோம், நம்ம 2 பார்த்துட்டோம், 5 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு. இன்னும் பெண்டிங் என்ன இருக்குது? 6, 7, 9, 10 இந்த 4 நடத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம்.
6, 7 நாளைக்கு நடத்தப்படும். 9, 10 ஞாயிற்றுக்கிழமை நடத்திடுவோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கிளாஸ் உண்டு. சார் நான் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு சனிக்கிழமை வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வரணும். ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக வரணும். ஆன்லைனில் எல்லாருக்குமே உண்டு. தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். இந்த மல்டிபிள் இதை கொஞ்சம் மல்டி கரன்சி கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த தியரி போர்ஷன் முடிச்சுருவோம். நாளைக்கு யாரெல்லாம் வந்து இன்னும் மார்க் டெஸ்ட் நிறைய பேர் முடிக்காமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். மார்க்கெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங் அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ.